அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேஷுக்காக நடக்கும் தினமும் ஒரு பயான் நிகழ்ச்சி. அன்பான சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே நாம் புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், நம் பாவங்களுக்காக அவனிடமே மன்னிப்பு கோருகிறோம். அல்லாஹ்வின் நிதித்துவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அன்பான சொந்தங்களே, வரலாற்றில் சில மனிதர்களுடைய பெயர்களை மக்கள் அடிக்கடி பேசுவாங்க. ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க மக்களிடத்தில் அதிகம் பேசப்படாமல் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். இந்த வார சஹாபாக்கள் வரலாறில் இன்று நம்ம பார்க்க போகிறது சஹாபி. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அவர் பெரிய தளபதி அறியப்படவில்லை, அவர் பெரிய செல்வந்தராக அறியப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து ஜன்னத்துக்குரியவர் என்ற நற்செய்தி பெற்றவர் அவர்தான் சையத் இப்னு சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. அன்பானவங்களே, ஒரு மரத்துடைய வேர்கள் நல்லதாக இருந்தால் தான் அதனுடைய கிளைகளும் நல்லதாக வளரும். அதுபோல தான் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல அவருடைய தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மக்காவில் அனைவரும் சிலைகளை வணங்கி கொண்டிருந்த காலம் அது. ஒவ்வொரு வீட்டிலும் சிலைகள், ஒவ்வொரு தெருவிலும் மூட நம்பிக்கை. ஆனால் அந்த சமுதாயத்தில் ஒரே மனிதர் மட்டும் சிந்திச்சார். நம்ம கையால் செதுக்கிய கல் எப்படி நமக்கு இறைவனாக முடியும்? அந்த மனிதர் தான் சையத் இப்னு உமர். அவங்க சிலைகளை வெறுத்தார், உண்மையை தேடினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூய மார்க்கத்தை தேடி பல இடங்களுக்கு பயணம் செஞ்சார். ஒரு அறிஞரை சந்தித்த போது அவர் கூறினாங்க, இந்த பூமியில் விரைவில் ஒரு இறை தூதர் வரப்போங்கிறாங்க. அவர் மக்களை ஒரே இறைவனை வணங்க அழைப்பார். இந்த வார்த்தை சையத் இப்னு உமருடைய இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆனால் அவர் நபியை அவர் பார்க்கும் முன்பே மரணம் அடைஞ்சு விட்டார். இறப்பதற்கு முன் அவர் அல்லாஹ்விடம் கண்ணீரோடு துவா செஞ்சார், யா அல்லாஹ், அந்த இறை தூதரை நான் பார்க்க முடியாவிட்டால் என் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை வழங்குவாயாக என்று. அல்லாஹ் அந்த துவாவை வீணாக்கவில்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு மக்கா முழுவதும் ஒரு செய்தி பரவுது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் தூதராக என்று அறிவித்திருக்கிறார்கள் என்று. இந்த செய்தி சையத் இப்னு சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுக்கும் விழுந்திருக்கு. அவங்க சிந்திச்சாங்க, என் தந்தை தேடிய உண்மை இதுதானா? அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்தித்தாங்க, குர்ஆன் வசனங்களை கேட்டாங்க. அந்த வசனங்கள் அவருடைய இதயத்தை மாற்றின. உடனே அவங்க சொல்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த நொடியில் உண்மையை தேடிய ஒரு குடும்பத்துடைய பிரார்த்தனை நிறைவேறுச்சு. ஒரு புதிய சஹாபியுடைய வாழ்க்கை தொடங்குச்சு. ஆனால் அவருக்கு தெரியல, இஸ்லாத்தை ஏற்ற அந்த முடிவு அவரது வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. சோதனைகள் வரப்போகின்றன, கொடுமைகள் வரப்போகின்றன. ஆனால் அதுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துடைய நற்செய்தியும் வழங்க போகிறான். மன சொன்னங்களே, இஸ்லாத்தை ஏற்ற பிறகு சையத் இப்னு சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையாக இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் முஸ்லீமாக மாறுறதுங்கிறது ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமில்லை, உயிரையே பணயம் வைக்கிறதாகும். அப்போது மக்காவில் குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றியவர்களை கடுமையாக துன்புறுத்தி கொண்டிருந்தாங்க. யாராவது இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள அடிப்பாங்க, பட்டினி போடுறாங்க, சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தனது மனைவியுடன் ஈமானில் உறுதியாக நின்றாங்க. அவருடைய மனைவி சாதாரண பெண்மணி அல்ல, அவங்க தான் உமர் இப்னு கதஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் அல் கதஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இருவரும் தங்களுடைய வீட்டில் மறைவாக குர்ஆன் கற்றுக்கொண்டிருந்தாங்க. அவங்க ஒரு சஹாபி குர்ஆன் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க. வீட்டின் கதவுகள் மூடப்பட்டிருந்துச்சு, வெளியில் யாரும் அறியக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த செய்தி குறைஷிகளுடைய காதுகள் சென்றால் உயிருக்கு ஆபத்து. அதே நேரத்தில் மக்காவில் இன்னொரு பகுதியில் ஒரு மனிதர் கோபத்தில் கொதித்து கொண்டிருக்கிறாரு. அவர் தான் உமர் இப்னு கதஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது அவங்க இன்னும் முஸ்லீம் ஆகலை. அவருடைய கையில் ஒரு கூர்மையான வாள், அவருடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம், இன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதையை முடித்து விட வேண்டும் என்று அவர் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறார்.
வழியில் ஒரு மனிதர் அவரை நிறுத்தி கேட்குறாரு, உமரே இவ்வளவு கோபமாக எங்கே செல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உமர் அதுக்கு சொல்கிறாங்க, முகமதை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதிலை அந்த மனிதர் அமைதியாக சொல்கிறாரு, முதல்ல உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் சகோதரியும் அவருடைய கணவரும் முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டவுடன் உமருடைய முகம் சிவந்துருச்சு, கண்கள் கோபத்தில் எரிஞ்சிடுச்சு. உடனே தனது சகோதரியுடைய வீட்டுக்கு நோக்கி நடக்கிறார். வீட்டுக்குள்ளே சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் படார் படார் என்ற கதவை பலமாக தட்டும் சத்தம். அனைவரும் ஒருவர் பார்த்தாங்க. யார் என்று கேட்கும் முன்பே கதவு திறந்தது. உள்ளே நுழைந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. கையில் வாள், முகத்தில் கோபம். அந்த வீட்டில் ஒரு கணம் அமைதி நிலவுச்சு. அன்பான சொந்தங்களே, வீட்டில் நுழைந்த உமர் ஒரு கணம் யார்கிட்டையும் பேசவில்லை. ஆனால் அவர் கேட்டு விட்டார். சற்று முன்பு ஓதப்பட்டு கொண்டிருந்த குர்ஆனுடைய ஓசையை கோபத்துடன் கேட்டார். நான் கேட்டது என்ன சத்தம் என்று. சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அமைதியாக இருந்தாங்க. மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சத்தமாக கேட்டார், நீங்கள் முகமதுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்களா? இனி மறைக்க முடியாது என்பதை உணர்ந்த சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உணர்ந்துட்டாங்க. அவர் தைரியமாக எழுந்து நின்றாங்க. அமைதியான குரலில் சொன்னாங்க, ஆமாம், நாங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பி இருக்கிறோம். அந்த ஒரு பதில் உமருடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. அவர் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தாக்கினாங்க, அவரை கீழே தள்ளினாங்க. அதை தடுக்க ஓடி வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆனால் உமருடைய கையில் அவருடைய முகத்திலும் பட்டுச்சு. ரத்தம் வலிய ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் அமைதி, ரத்தம் தரையில் கொட்டுகுது. ஆனால் அந்த வீட்டில் யாரும் தங்களுடைய ஈமானை விட்டு கொடுக்கல. அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கண்ணீரோடு சொல்கிறாங்க, உறுதியான குரலில் சொல்கிறாங்க, ஆம், நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்புகிறோம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள், ஆனால் இந்த ஈமானை எங்களிடமிருந்து பறிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை வாளை விட கூர்மையாக உமருடைய இதயத்தில் இறங்குச்சு. அவர் தனது சகோதரியிடம் முகத்தை பார்த்தார். ரத்தம் வலிகிறது, ஆனால் அவருடைய முகத்தில் பயம் இல்லை, ஈமான் மட்டும்தான் இருந்துச்சு. உமருடைய கோபம் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவர் அமைதியாக கேட்குறாரு, நீங்கள் இப்போது என்ன ஓதிக்கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வின் வார்த்தைகள் அப்படின்னு. நீங்கள் முதலில் சுத்தம் செய்து வாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. பிறகு இதனை படியுங்கள் சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வராங்க. அவர் குர்ஆனின் ஏடுகளை கொடுக்கப்பட்டது. அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். தாகா, நாம் இந்த குர்ஆனை உனக்கு துன்பப்படுவதற்காக அருளவில்லை. வசனங்கள் தொடர்ந்தன. ஒவ்வொரு வசனமும் உமருடைய இதயத்தில் இருந்து அகந்தியை உடைத்தது, கோபத்தை கரைத்தது. அந்த கண்களில் முதன்முறையாக கண்ணீர் தோன்றுவது. அவர் மெதுவாக தலை நிமிர்ந்து கேட்குறாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வியை கேட்டவுடன் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இருவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி மலர்ந்துச்சு. ஏன்னா அவங்க புரிந்து கொண்டாங்க, இந்த கேள்வி கேட்கும் மனிதர் சில நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்த உமர் அல்ல, அல்லாஹ் அவரது இதயத்தை திறக்க ஆரம்பித்து விட்டான். அந்த நாள் ஒரு வீட்டில் சிந்தப்பட்ட இரத்தம் ஒரு மனிதனுடைய இதயத்தை மாற்றுச்சு. ஒரு குடும்பத்துடைய பொறுமை இஸ்லாமிய வரலாற்றையே மாற்றுச்சு. அன்பான சொந்தங்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட அந்த ஒரு கேள்வி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இருந்த அனைவருடைய இதயத்தையுடைய நம்பிக்கையை விதிச்சிச்சு. சையத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே பதில் சொல்லலை. ஏன்னா சில நிமிடங்களுக்கு முன்பு வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்ல வந்த மனிதர் இப்போது அவரை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார். இது உண்மையிலேயே மனமேற்றமா இல்லது வேறு ஏதாவது திட்டமா அப்படின்னு. அந்த நேரத்தில் அங்கே மறைந்திருந்த காஃப் இஃபுன் அல் அரப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெளியே வந்தாங்க. அவர் மகிழ்ச்சியுடன் கூறினாங்க, உமரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்விடம் துவா செய்தாங்க, யா அல்லாஹ், உமர் இப்னு கத்தாஃப் அல்லது
அபுஜஹல் ஆகிய இருவருடைய ஒருவரின் மூலம் இஸ்லாத்தை வலுப்படுத்து அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்கள் கலங்கின. அவங்க உடனே சொல்கிறாங்க, என்னை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து செல்லுங்கள். அவங்க அனைவரும் சேர்ந்து தர் அல் அரம் நோக்கி நடக்கிறாங்க. அந்த வீட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மறைந்திருந்தாங்க. வெளியில் திடீர்னு கதவை தட்டும் சத்தம். ஒரு சஹாபாக்க வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியில் உமர், இடுப்பில் வாள். அந்த சஹாபியோட முகம் வெளிரி போனது. யார் ரசூலுல்லாஹ், வெளியே உமர் நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த சஹாபாக்கள்லாம் பதற்றம் அடைகிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக சொல்கிறாங்க, அவரை உள்ளே வர விடுங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து உள்ளே வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேராக பார்க்குறாங்க. பிறகு அவருடைய ஆடையை பிடித்து அருகில் எதிர்த்து, உமரே, இன்னும் எவ்வளவு காலம் உண்மையை மறுப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்வி உமருடைய இதயத்தை முழுமையாக மாற்றுச்சு. அவர் உடனே கூறினார், அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹு அக்பர். வீடு முழுவதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கியது. அன்று ஒரு மனிதன் மட்டும் முஸ்லீமாகவில்லை, இஸ்லாம் ஒரு புதிய பலத்தை பெற்றுச்சு. அன்பான சொந்தங்களே, இந்த வரலாறு சம்பவத்தில் நாம் மறந்துவிடக்கூடாத ஒரு பேர் சையத் இப்னு சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவர் பயந்திருந்தால் உண்மையை மறைத்திருக்கலாம். அந்த நாள் இப்படிப்பட்ட நாளாக முடிந்திருக்காது. அவருடைய பொறுமையும் அவர் மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உறுதியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு ஒரு கதவை திறந்தது. அதனால தான் அல்லாஹ்வுக்கு செய்யப்படும் ஒரு சிறிய தியாகம் கூட வரலாறை மாற்றியதாக மாறிவிடுகிறது. அன்பான சொந்தங்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மக்காவில் நிலைமை மாற ஆரம்பிக்கிறது. இதுவரை மறைந்து தொழுந்த முஸ்லீம்கள் இப்போது கொஞ்சம் தைரியமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சோதனைகள் முடிந்து விடலை. குறைஷிகளுடைய கொடுமைகள் இன்னும் அதிகமாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சோதனை, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வேதனை. சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இதையெல்லாம் அமைதியாக சகித்து கொண்டாங்க. அவர் ஒருபோதும் யா ரசூலுல்லாஹ், இனி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா உண்மையுடைய பாதையில் சோதனை வருவது இயல்பு என்கிறத அவர் புரிந்து கொண்டார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது தோழர்களை கூறுறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு புதிய இடத்தை திறந்திருக்கிறான். அது மதினா. அல்லாஹ்வை சுதந்திரமாக வணங்கக்கூடிய நகரம். ஆனால் மக்காவை விட்டு செல்வது எளிதான முடிவு அல்ல. அங்கே தான் பிறந்தார்கள், அங்கே தான் வளர்ந்தார்கள். உறவுகள், வீடுகள், நினைவுகள் எல்லாமே அங்கே தான் இருந்தாலும் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கணமும் தயங்கலை. அல்லாஹ்வுக்காக வேண்டுமானால் இந்த உலகம் முழுவதும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன் என்ற மனது நிலையோடு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அன்பானவர்களே, ஹிஜ்ரத் என்கிறது ஊர் மாறுவது மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறது. இதை தான் சையத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நமக்கு கற்றுத்தந்தாங்க. மதீனாவில் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குச்சு. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தினமும் இருந்தாங்க. அவங்கள்ட்டமிருந்து குர்ஆன் கற்றாங்க, அவங்கள்ட்டமிருந்து ஈமான் கற்றாங்க, அவங்களிடமிருந்து தக்வா கற்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. அபூபக்கர் ஜன்னத்தில், உமர் ஜன்னத்தில், உஸ்மான் ஜன்னத்தில், அலி ஜன்னத்தில், ஒவ்வொரு பெயரும் சொல்லப்பட்ட போது சஹாபாக்களுடைய இதயத்தில் மகிழ்ச்சி நிரம்பியது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், சையத் இப்னு சையத் ஜன்னத்தில். அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, உலகத்தில் இதை விட பெரிய விருது ஏதேனும் இருக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரை நோக்கி நீங்கள் ஜன்னத்திற்குரியவர் என்று நற்செய்தியை சொல்கிறார்கள். ஆனால் அந்த நற்செய்தி கிடைத்த பிறகும் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மாறலை, பெருமை கொள்ளலை, மக்களிடம் அதை சொல்லி புகழ் தேடலை. இன்னும் அதிகமாக தொழுதாங்க, இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை பயந்தாங்க. ஏன்னா ஒரு உண்மையான மோகினி அமல்களை அதிகப்படுத்துவானே தவிர அகந்தியை அதிகப்படுத்த மாட்டான். அன்பான சொந்தங்களே, ஜன்னத்தின் நற்செய்தி பெற்ற பிறகும் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை சோதனைகள் இல்லாமல் போகலை. ஏன்னா அல்லாஹ்வை நேசிக்கும் அடியாளர்களை தான் அல்லாஹ் ஈமானுக்கு ஏற்ப சோதிப்பான்.
ஒரு நாள் மதினாவிற்கு அருகில் வாழ்ந்த ஒரு பெண் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தினான். என்னுடைய நிலத்தை சையத் அபகரித்து விட்டார் என்று மக்களிடம் கூறினாங்க. இந்த செய்தி வேகமாக பரவிச்சு. சிலர் நம்பினாங்க, சிலர் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான் அமைதியாக இருந்தாங்க. அவங்களிடம் மக்களுக்கு வந்து கேட்குறாங்க, இது உண்மையா அப்படின்னு. அப்போது சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அமைதியாக சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கும்போது, பிறருடைய ஒரு சான் நிலத்தை கூட அநியாயமாக எடுத்துக்கொள்பவனுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை உண்டு. அப்படி இருக்க நான் எப்படி அந்த காரியத்தை செய்வேன் என்று. அவர் தன்னை நிரூபிக்க பொய் சொல்லலை, கோபப்படலை, அல்லாஹ்வின் நீதியை மட்டும் நம்பினாங்க. பிறகு அவர் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த பெண் உண்மையை மறைத்து பொய் சொல்கிறாள் என்றால் உண்மையை நீயே வெளிப்படுத்துவாயாக அப்படின்ட்டு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நீதிக்கு தாமதம் இருக்கலாம், ஆனால் அநீதி இருக்காது. காலம் கடந்தது. அந்த பெண்ணுடைய பொய் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. மக்கள் அனைவரும் உணர்ந்தாங்க, சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானதுங்கிறத. அன்று ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றியது அவரது செல்வம் அல்ல, அவரது அதிகாரம் அல்ல, அவரது நேர்மையும் அவரது அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் தான். அன்பான சொந்தங்களே, இதுதான் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை. அவர் ஒரு மன்னர் அல்ல, அவர் ஒரு பெரிய ஆட்சியாளரும் அல்ல. ஆனால் அவர் உண்மைக்காக வாழ்ந்தவர், அமைதியாக வாழ்ந்தவர், புகழை தேடாமல் வாழ்ந்தவர். அதனால தான் உலகம் அவரை பற்றி குறைவாக பேசியிருக்கலாம். ஆனால் வானத்தில் மலக்குகள் அவரை நன்கு அறிந்திருப்பாங்க. அல்லாஹ் அவரை ஜன்னத்திற்கு தகுதியானவர்களாக அறிவித்திருக்கிறான். சகோதரர்களே, இன்று நாமும் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நாம் மக்களிடம் பாராட்டை தேடுகிறோமா அல்லது அல்லாஹ்வின் திருப்தியை தேடுகிறோமா? சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான். மக்களின் பாராட்டை வென்றால் அது சில நாட்கள் மட்டுமே, அல்லாஹ்வின் திருப்தியை வென்றால் அது நிரந்தரம் என்று. யா அல்லாஹ், சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்திக்கொள். அவர்கள் ஈமான், தக்வா, பொறுமை, தாழ்மை ஆகிய நற்குணங்களை எங்களுக்கும் வழங்குவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்களுடனும் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்களை ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு பகிர ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது போன்ற ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறு ஒரு அழகிய சஹாபாக்களுடைய வரலாற்றுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.